வணக்கம். பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் த டிகே ப்ராடக்ட் ஆஃப் பையான்ஸ்? இந்த மாதிரியான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுல வந்து நம்ம கன்சர்வேஷன்ஸ் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னும் எந்த அளவுக்கு கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்ப நம்மகிட்ட 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 4 ஈக்குவேஷன்ஸும் கன்சர்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மெயினான 5 விஷயத்த நம்ம கன்சர்வேஷன்ஸ் பார்த்தாவே, ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து உன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் சார்ஜ் கன்சர்வேஷனா இருக்கான்னு பார்க்கணும். லெப்டான் நம்பர் கன்சர்வேஷனா இருக்கான்னு பார்க்கணும். பேரியான் நம்பர் கன்சர்வேஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் கன்சர்வேஷனா இருக்கான்னு பார்க்கணும். ஸ்பின் கன்சர்வேஷனா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ இத வச்சுக்கிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்பொழுது அந்த ரியாக்ஷன்ஸ் பாசிபிளான ரியாக்ஷன்ஸா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏ ரியாக்ஷன்ஸ். ஏ ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து என்னதுன்னா பிளஸ் சார்ஜ். ஸோ அப்போ இங்க +1 போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் சார்ஜ். இப்ப இங்க வந்து என்ன பண்ணலாம்னா +1. ஆக்சுவலி இந்த நடுவுல இருக்க கோடு வந்து இங்க வந்து என்னதுன்னா ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் சைடு. இது வந்து ப்ராடக்ட் சைடு. அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அடுத்து நியூட்ரினோவுக்கு சார்ஜ் கிடையாது. இந்த நியூட்ரினோ நியூட்ரினோவுக்கு சார்ஜ் கிடையாது 0. அப்போ என்ன இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது இந்த கோட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய சார்ஜும் இங்க இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ இங்க வந்து சார்ஜ் +1, இங்கேயும் சார்ஜ் +1 ஈக்குவலா இருக்கு. அப்ப சார்ஜ் வந்து கன்சர்வ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல சார்ஜ் கன்சர்வ் ஆயிடுச்சு. அடுத்து லெப்டான் நம்பர் கன்சர்வேஷன்ஸ். லெப்டான் நம்பர் கன்சர்வேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த மியூக்கு அதாவது பைக்கு வந்து லெப்டான் கிடையாது. இது வந்து மீசான்ஸ். ஸோ அப்போ மீசான்ங்கிறதுனால இதுக்கு வந்து என்ன இல்ல லெப்டான் நம்பரே கிடையாது. அது வந்து 0 தான் லெப்டான் நம்பர். ஆனா பட் இந்த இடத்துல வந்து மியூ மைனஸ் பார்ட்டிகல் இருக்கு. சரி இங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம செக் பண்றோம். மியூ பிளஸ் இருக்கு. மியூ பிளஸ்க்கு எப்போதுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -1ங்கிறது லெப்டான் நம்பர். அதே நியூட்ரினோவுக்கு +1. நியூட்ரினோவுக்கு +1. ஸோ இப்போ இந்த பக்கமும் கூட்டுங்க, இந்த பக்கமும் கூட்டுனீங்கன்னா லெப்டான் நம்பர் என்ன ஆகுது? இங்கே 0. இது ரெண்டையும் கூட்டினா லெப்டான் நம்பர் என்னதுன்னா 0. ஸோ அப்போ லெப்டான் நம்பரும் கன்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ சார்ஜ் கன்சர்வ் ஆயிடுச்சு, லெப்டான் நம்பர் கன்சர்வ் ஆயிடுச்சு. பேரியான் நம்பர் செக் பண்ணும். இது எதுவுமே பேரியான் கிடையாது. ஏன்னா பேரியான்ல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா புரோட்டான், நியூட்ரான், டெல் பார்ட்டிகல், அதுக்கப்புறம் சிக்மா பார்ட்டிகல், சை பார்ட்டிகல், ஒமேகா பார்ட்டிகல். இந்த 6 பார்ட்டிகல் தான் பேரியான்ஸ். ஸோ இப்போ இந்த 6 பார்ட்டிகல்ல எந்த பார்ட்டிகளும் இங்க இல்ல. அதனால இது பேரியான் கிடையாது. அப்ப இந்த இந்த இது இல்லாததுனால பேரியான் நம்பர் வந்து 0 இங்கேயும், இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ பேரியான் நம்பரும் கன்சர்வேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது ஈக்குவலா இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல். ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்னு பார்த்தீங்கன்னா கேயான்ஸ் அண்ட் ஹைப்பரியான்ஸ். இவங்க தான் வந்து ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல். ஸோ அதனால இவங்கெல்லாம் என்ன இல்லைன்னா ஹைப்பரியான்ஸ்னா அதுதான். இந்த இந்த கேயான்ஸ்ல K0 K பிளஸ் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் இந்த டெல்டா பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் சிக்மா பார்ட்டிகல், அதுக்கப்புறம் கேஸ்கேட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் ஒமேகா பார்ட்டிகல். இதுக்கு தான் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த பார்ட்டிகளுக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் இருக்கிறதுனால இந்த 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 கேட்டகரியில இந்த எங்கேயுமே இந்த பார்ட்டிகல்ஸ் இல்ல. அதனால ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே நீங்க வந்து 0 போட்டுக்கலாம். அப்ப 0 வந்துருச்சு. அப்ப இதுவும் கன்சர்வ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க கூட்டினீங்கன்னா 0 இருக்கு. இந்த பக்கம் கூட்டினாலும் 0 தான் இருக்கு. ஸோ 0 நோ ப்ராப்ளம். அடுத்து ஸ்பின். ஆக்சுவலி ஸ்பின் ஆஃப் தி பயான் வந்து 1 இல்லையா? டோட்டல் ஸ்பின் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் 1. ஸோ அதே மாதிரி இங்க வந்து என்ன இருக்குன்னா மியூவானுடைய ஸ்பின் வந்து 1/2. இதனுடைய ஸ்பின் 1/2. ஸோ இந்த ஸ்பின் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கலாம், ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கலாம், ரெண்டுமே நெகட்டிவா இருக்கலாம், ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கலாம். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருக்கலாம். ஸோ எந்த கேஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப இங்க வந்து என்னதுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது அப்ஸ்டேட்ல இருக்கும் பொழுது இதனுடைய ஸ்பின்னும் கன்சர்வ் ஆயிடுது. ஸோ இப்போ இதனுடைய இந்த இங்க ஒன்னு இருக்கு, இங்க ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது 1/2. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் இஸ் அ கரெக்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ இந்த 5 விஷயத்தையும் கன்சர்வ் பண்ணிடுச்சு. சார்ஜை கன்சர்வ் பண்ணிடுச்சு, லெப்டானை கன்சர்வ் பண்ணிடுச்சு, பேரியானை கன்சர்வ் பண்ணிடுச்சு, ஸ்ட்ரேஞ்ச்னஸை கன்சர்வ் பண்ணிடுச்சு, ஸ்பின்னை கன்சர்வ் பண்ணிச்சு. ஓகேவா? எல்லாமே கன்சர்வ் பண்ணிச்சு. சார் இல்ல சார் இப்போ இன்னொரு பெரிய சிக்கல். மத்ததெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா சார்? நீங்க இதுவே இப்பயே நம்ம வந்து இதை சொல்லிடலாமா அப்படின்னா இல்ல. ஓகே, நம்ம மத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுல இது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதை அப்படியே வச்சிருப்போம். மத்ததெல்லாம் ரைட்டா வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இது வந்து எதுவுமே பேரியான் பார்ட்டிகல்ஸ் இல்ல. பேரியான் பார்ட்டிகல்ஸ் இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால இங்க 1 மட்டும் தான் இருக்கு. இந்த ரியாக்ஷன்ஸ்ல இங்க 1 இருக்கு. இந்த சைடுல பேரியான் இல்ல. அதனால வந்து இது இது பேரியான் கன்சர்வேஷன்ஸ் பண்ணாது. ஸோ இது வந்து பேரியான் கன்சர்வேஷன்ஸ் பண்ணாததுனால இது
பாசிபிள் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த நியூட்ரான் இங்க இருக்கு. நியூட்ரான் இஸ் ஒன் ஆஃப் த பேரியான். ஸோ அதனால இந்த பக்கம் நியூட்ரான் இங்க பேரியான் நம்பர் 1 இருக்கும். ஆனா இங்க பேரியான் நம்பர் 0. இங்கேயும் 0 பேரியான் நம்பர். ஸோ அப்போ இந்த பேரியான் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் 0. இந்த பக்கம் 0 பேரியான் நம்பர், இதுவும் 0, இதுக்கு 1 இருக்கு. அப்போ பேரியான் வந்து நாட் கன்சர்வ்டு. இங்க 0 இருக்கும், இங்க 1 இருக்கும். அப்போ இது வந்து நாட் ஈக்குவல். அப்போ பேரியான் வந்து இந்த ரியாக்ஷன்லயும் கன்சர்வ் ஆகல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த டி அண்ட் சி ரியாக்ஷன்ஸ் வந்து பேரியான் கன்சர்வேஷன்ஸை தப்பு பண்ணுது. ஸோ அதனால இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸும் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா இங்க ஒண்ணு மட்டும் பிரச்சனை இருக்கு. இங்க வரும்பொழுது ரொம்ப முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது, இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கு, இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கு. இங்க பிளஸ் ஒன்னும் இங்க மைனஸ் ஒன்னும் போட்டா என்ன ஆகும்? ரெண்டுமே ஈக்குவல் வருமா? வராது. இங்க பிளஸ் ஒன்னு இருக்கு, இங்க மைனஸ் ஒன்னு இருக்கு. அப்போ அந்த சார்ஜ் வைஸ் இது வந்து நாட் கன்சர்வ்டு. அதே மாதிரி நீங்க என்ன சொல்லலாம்னா லெப்டான் வைஸும் நீங்க நாட் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மை மியூ ஆன் மைனஸ்க்கு வந்து மைனஸ் ஒன்னு இல்ல, பிளஸ் ஒன் வரும். லெப்டான் நம்பர் வந்து இதுக்கு பிளஸ் ஒன்னு, மியூ மைனஸ்க்கு பிளஸ் ஒன்னு, மியூ பிளஸுக்கு மைனஸ் ஒன்னு. கரெக்டா? ஸோ அப்போ மியூ மைனஸ்க்கு வந்து மைனஸ் ஒன்னுங்கிறது லெப்டான் நம்பர். மியூ ஆன் நியூட்ரினோவுக்கு பிளஸ் ஒன்னுங்கிறது வந்து, சாரி, மியூ மைனஸுக்கு பிளஸ் ஒன் மியூ லெப்டான் நம்பர். மியூ ஆன் நியூட்ரினோவுக்கும் பிளஸ் ஒன் லெப்டான் நம்பர். அப்ப இங்க பிளஸ் ஒன்னு, இங்க பிளஸ் ஒன்னு, டூ வந்துருது. லெப்டான் நம்பர் இந்த சைடு டூ வரும், இந்த சைடு 0. அப்போ லெப்டான் நம்பர் இந்த சைடு 0, இந்த சைடு 2னா இங்க லெப்டானும் கன்சர்வேஷன் ஆகல. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது, நாலு ஈக்குவேஷன்ஸ் ஸ்டடி பண்ணும் பொழுது எல்லாமும் கன்சர்வ் ஆகிற ஒரே ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் தான். அப்ப ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ இன்னொரு விஷயம் நம்ம ஸ்டடி பண்ண வரைக்கும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸ்ல சார்ஜும் கன்சர்வ் ஆகல, லெப்டான் நம்பரும் கன்சர்வ் ஆகல. அதனால இது தப்பான ரியாக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது இங்க வந்து சார்ஜும் கன்சர்வ் ஆகல, பேரியான் நம்பர்ஸும் கன்சர்வ் ஆகல. அதனால இதுவும் தப்பான ரியாக்ஷன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் கன்சர்வ் ஆகுது, ஆனா பேரியான் நம்பர் கன்சர்வ் ஆகல. அதனால இது தவறான ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த 5 இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து சரியான ரியாக்ஷன்ஸா, சரியான டிகே ப்ராசஸா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆல் த பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ. There you go.